ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய அழகான எல்ஜி ஃப்ரிட்ஜை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து புது வீடு கட்டினோன்னா வாங்கலை, ஏன்னா ஃப்ரிட்ஜ் வந்து சூப்பரான பிராண்டு. அதனால் இது எனக்கு கொடுக்க மனசு இல்லை. அதுவும் இருக்கும்போது அதிகமாக நம்ம ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிற ஃப்ரிட்ஜே போதுன்னு சொல்லிட்டேன். புதுசு வாங்கி தரேன்னு சொன்னாங்க எங்கள் ஹஸ்பண்ட். ஸோ வேண்டாங்க, இருக்கிறத யூஸ் பண்ணிவிட்டு அது பழைசான அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வாங்கலை. செம்ம சூப்பரான ஃப்ரிட்ஜுங்க, எல்ஜி பிராண்டு. ஸோ எங்களுடைய எப்படி சொல்கிறது, எல்லாம் ஃபேவரட்டான கம்பெனி என்னென்னு பார்த்திங்கன்னா, மொபைலு, டிஷ் வாஷர், வாஷிங் மிஷின் அண்டு ஃப்ரிட்ஜு எல்லாமே எங்கள் பிராண்டு எது இருந்தாலும் ஹோம் தேட்டர்லேருந்து எல்லா அப்ளைன்சஸும் வந்து எல்ஜி தாங்க நாங்கள். அதனால் ஸோ இன்றைக்கி நம்ம ஃப்ரிட்ஜ் டூர் தான் பார்க்க போகிறோம். என் ஃப்ரிட்ஜு இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், கொஞ்ச நேரத்தில் எப்படி மாறப்போகுதுன்னு பாருங்கள். இதில் வந்து நான் சீஸ் வச்சுருக்கேன், நேற்று பீஸா செஞ்சனால. அப்புறம் வந்து இதில் வந்து கொஞ்சோண்டு கேஷ்யூ, அதாவது இது ஃப்ரீசரில் எதுக்கு வச்சுருக்கேன்னா, ஏதாவது தாளிச்சம் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக அப்படியே மேலே கார்னிஷ்க்கு போடுவேன், நல்லா கிரிப்ஸியாக இருக்கும். அதுக்காக இது வந்து சீசனிங்கு, ஆர்கேனோ எல்லாமே, சில்லி ஃப்ளேக்ஸு, சாக்லேட்ஸு இந்த மாதிரிலாம் இருக்குது. இதெல்லாம் எங்கள் அக்கா பசங்க வாங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் பிள்ளைங்கள்லாம் சாப்பிடுவாங்கன்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஃபுல்லாக ஃபாரின் சாக்லேட் எங்கள் அப்பா எனக்காக வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்து. ஸோ ஃப்ரீசரில் இவ்வளோ தான் இருக்குது, கீழே பார்த்து பயந்துடாதீங்க. இப்படி தான் இருக்குது என் ஃப்ரிட்ஜு. இப்போ கொஞ்சம் நேரத்தில் சூப்பராக மாறிடும். ஸோ அதை எப்படிலாம் மாற்றுறேன்னு சொல்கிறது இன்றைக்கி காமிக்கிறேன். இன்றைக்கி எங்கள் ஃப்ரிட்ஜில் இப்படி தான் இருக்குது. எதுவுமே கவர் பண்ணி வைக்கக்கூடாதுன்னு என்னுடைய மைண்ட் தாட்டு. நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜை வச்சாலுமே நம்மளுக்கு ஒரு அவசரம்னு இருக்குது பார்த்திங்களா, ஹவுஸ் ஒய்ஃபுங்களுக்கு தான் தெரியும், அது வேலைக்கு போகிறவங்களுக்கு தெரியும். ஆனால் வந்து வேலைக்கு போகிறவங்கள விட ஹவுஸ் ஒய்ஃபுங்களுக்கு தாங்க தெரியும். ஏன்னா வந்து நம்ம என்ன தான் எடுத்து நீட் பண்ணி அழகாக அடுக்கி வைக்கணும்னு நினச்சாலுமே நம்ம வீட்டில் குட்டீஸுங்கன்னு ஒருத்தவங்க இருக்காங்க பாருங்கள். ஃப்ரிட்ஜில் என்ன இருக்குன்னு வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த இடம்லாம் என்ன ஆகிடும்னா குப்பையாக ஆகிடும். நம்மளுக்கு அது மைண்டே ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு நம்ம வேலை செய்ய தோணாது, அதாவது க்ளீன் பண்ணி வைக்கவே தோணாது. ஸோ வந்து நான் இந்த வீட்டுக்குள்ளே வரும்போது க்ளீன் பண்ணேன், இன்னும் எதுவுமே க்ளீன் பண்ணல. ஆனால் நீட்டாக தான் இருக்குது, எந்த இதுவும் இல்லாமல். அங்கங்கே கொஞ்சம் டஸ்ட்டுங்க, அதாவது இந்த மாவு கொட்டுறது இது எல்லாமே இருக்குது. ஃப்ரிட்ஜு ஓப்பன் பண்ணி வச்சிங்கன்னா இந்த பீப் சவுண்ட் கொடுக்கும், அந்த பீப் சவுண்ட் அது. ஸோ நட்ஸுங்கெல்லாம் வந்து நான் வெளியே வைக்க மாட்டேன். இதெல்லாம் வந்து ஏன்னா எறும்புங்க தொல்லை தாங்க முடியலங்க. ஸோ அதனால் கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை, இந்த மாதிரி ஐட்டமு, சுகரு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து நான் என்ன செய்வேன்னா ஃப்ரிட்ஜில் தாங்க வைப்பேன். வெளியே வச்சேன்னா எனக்கு ஒரு எனிமீஸ்ன்னு யாருன்னு கேட்டிங்கன்னா எறும்பு தாங்க. அப்புறம் வந்து இந்த மாதிரி நம்ம பிரியாணி ஐட்டம், அதாவது நான் மசாலா சொல்லுவேன் பாருங்கள், எல்லா ரெசிபிலையும் வீட்டில் அரைச்ச மசாலான்னு இந்த மாதிரி வாங்கி நான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி மிச்சம் இருக்கிற மசாலா தாங்க. ஸோ இந்த மாதிரி சுகர் இந்த மாதிரிலாம் வச்சுருக்கேன், பாக்ஸில் போட்டு வைக்கணும். அதுதான் இப்போ நம்ம எல்லாமே பண்ண போகிறோம் நீட்டாக. மாவு, அப்புறம் வந்து நேற்று அக்கா பசங்க வராங்கன்னு சொல்லிட்டு இந்த சாக்கோஸு சாப்பிட்லாம் எல்லோரும் அப்படின்ட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. கோதுமை மாவுலாம் பாருங்கள் ஃப்ரிட்ஜில் தான் இருக்குது. ஆனால் நான் சொல்லுவேன் எல்லாருக்கும், எந்த பொருளும் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது, அது வந்து நல்லது கிடையாது உடம்புக்கு. சில பொருட்கள் வைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும்போது வச்சு தானே ஆக வேண்டியது இருக்குது, அதனால் அப்படி வைக்கிறோம். இதெல்லாம் வந்து வேர்க்கடலை, இந்த நட்ஸுங்க எல்லாமே ஒன்றா கலந்து ஸ்பைசஸ் சேர்ந்தது இது. அது மாதிரி இது வந்து வேர்க்கடலை வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிறது. இது வந்து குழந்தைங்க அப்படியே கொஞ்சம் நாட்டு சர்க்கரை கலந்து கொடுத்தா சாப்பிடுவாங்க. அப்புறம் வந்து புதினா இலை, இதெல்லாம் வந்து பாக்ஸ் வாங்கியிருக்கேன். இத்தனை பாக்ஸு இருந்தும் என்கிட்ட வந்து பாக்ஸுங்க பத்தலைன்னு சொல்லிட்டு இப்போ தான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். இது கேர்டு, அப்புறம் வந்து எல்லாமே இருக்குங்க. நான் வந்து நிறைய அந்த எப்படி சொல்கிறது, சீஸு, பன்னீர் அந்த மாதிரிலாம் வாங்கியிருக்க மாட்டேன். நேற்று பீஸா செஞ்சனால சீஸ் வாங்கினேன், இல்லைனா அதில் என் வீட்டில் இருக்காது. ஸோ சாப்பிடக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஸ்பைசஸ் வைப்பேன் ஃப்ரிட்ஜில். காலியானவுடனே இதை எடுத்து நான் அதில் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ எவ்வளோ தான், இப்படி தான் நான் ஃப்ரிட்ஜை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இப்போ இந்த ஃப்ரிட்ஜு எப்படி மாறப்போகுதுன்னு ஒரு 5 மினிட்ஸில் பாருங்கள். அவ்வளோ க்ளீன் பண்ணி எல்லா பாக்ஸில் எல்லாத்தையும் மாற்றி அழகாக உங்களுக்கு அடுக்கி வச்சு காமிக்கிறேன். நீங்கள் எத்தனை பேர் ஃப்ரிட்ஜை இப்படிலாம் வச்சுருப்பீங்க, இல்லை எந்த அளவு டெக்கரேஷன் பண்ணி நீட் லுக்கில் வச்சுருப்பீங்க, அதுக்கு ஏதாவது உங்களுக்கு ஐடியாஸ் தெரிஞ்சிருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ஃப்ரிட்ஜை வந்து நான் எவ்வளோ அழகான ஃப்ரிட்ஜை மாற்ற போகிறேன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ ஃப்ரீசருக்குள்ள இருந்த எல்லா ட்ரே பாக்ஸும் கலட்டிட்டு நல்லா துடைச்சிட்டு இருக்கேன். துடைச்சி இதெல்லாம் வந்து அந்த பாக்ஸ்லாம் வாஷ் பண்ண போட்டிருக்கேன். ஸோ இது க்ளீன் பண்ணி ஃபிட் பண்ணுறேன், பார்த்துக்கலாம். அப்புறம்
ஓகே, அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம வந்து ஃப்ரீசரில் ரெடி பண்ணுறோம். நான் ஃப்ரீசரில் வந்து மேக்ஸிமம் ஃபிஷ்ஷோ கறியோ இந்த மாதிரிலாம் எதுவுமே வைக்க மாட்டேங்க. ஏன்னா எனக்கு அது பிடிக்காது வச்சு சாப்பிட்றது. அப்பப்போ இங்கே கிடைக்குது நம்ம வீட்டுக்கிட்ட பக்கத்துலேயே. எப்போ தேவையோ அப்போ உடனே வாங்கி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அதுதான் நம்மளுக்கு ஹெல்த்தியும் கூட பெஸ்ட்டும் கூட. நிறைய பேர் ஃப்ரீசரில் வாங்கி சேவ் பண்ணி வச்சு ஸ்டோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்கி சாப்பிடுவாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய டாஸ்க்கு தான். ஸோ எல்லாமே இந்த சைடு ஆரிகனோவும் சில்லி ஃப்ளேக்ஸு, இந்த சைடு சாக்லேட்டு சீஸ் எல்லாமே வச்சாச்சு. ஸோ ஃப்ரீசர் இன்றைக்கி கிளியர் ஆகிட்டு, அதனால தான் என் ஃப்ரீசர் காலியாக இருக்குது. நீங்களும் அந்த மாதிரி வாங்கி நான்வெஜ்லாம் சாப்பிட்டிங்கன்னா வச்சு எல்லாம் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு. அடுத்தது நம்ம இந்த கவுண்டரை கிளியர் பண்ணுவோம். இந்த சைடு ஃபுல்லாக இருந்த எல்லா ட்ரேயும் கலட்டிட்டாங்க. அப்படியே வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு அந்த நீட் லுக் கிடைக்காது. ஸோ நான் இப்படி தான் எல்லாத்தையுமே எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சுட்டு அப்படி ஃபிட் பண்ணுவேன். ஸோ மேலே ஃப்ரீசரில் மட்டும் காய வைக்கல, தொடச்சிட்டு அப்படியே செட் பண்ணியாச்சு. இந்த சைடு க்ளீன் பண்ணிவிட்டு டோர் பக்கம் அடுத்தது நம்ம உள்ளே வருவோம். பாருங்கள், இந்த சைடு எல்லாமே எடுத்து இப்போ நம்ம எல்லாத்தையும் நீட் பண்ணி ஃபிட் பண்ணி அழகாக அடுக்கி வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த சைடும் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். அது வெயிலில் காய வைக்கின்றதுனால லேட் ஆகும். ஸோ மொத்தமாக ஃபிட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இது எல்லாமே நான் வந்து இப்போ இப்படி எடுத்துருவேன். எல்லாமே ஒன்று அப்படி கலட்டினா வந்துடும். பாருங்கள், இப்படி எல்லா போடியும் நான் வந்து கலட்டிட்டு க்ளீன் பண்ணி வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு செட் பண்ணிட்டு வீடியோ காமிக்கிறேங்க. அவ்வளோதாங்க, எப்படி இருக்குன்னு பாருங்கள். கிளியர் பண்ணியாச்சு. இந்த எறும்புங்க தான் எல்லா இடத்துல கிளியர் பண்ணாலும் அங்கங்கே அந்த துணியில் ஒட்டுங்க, அப்படியே அந்த காட்டனில் அங்கங்கே தெரியுது உங்களுக்கு. மற்றபடி ஃபுல்லாக கிளியர் பண்ணியாச்சு. இது வந்து இப்போ நம்ம பெரிய டாஸ்க்கு தாங்க. என்ன செய்யுது, என்னை பொறுத்த வரைக்கும் நான் இருக்கிற இடம் சுத்தமாக இருக்கணும். அதே போல் மெயினாக நம்ம சாப்பிடக்கூடிய இடம்லாம் வந்து நீட்டாக இருந்தால் தாங்க பிள்ளைங்களுக்கும் ஆரோக்கியம், நம்ம வீட்டை சேர்ந்தவங்களுக்கும் ஆரோக்கியம். ஆனால் என்ன தான் பார்த்து ஆரோக்கியம்னு பார்த்தாலுமே ஏதாவது ஒன்று வந்துட்டு தான் இருக்குது. அவ்வளோ வந்து உணவு முறையில் மாற்றத்தை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ எல்லாமே நல்லா பிரைட் ஆகிடுச்சு ஃப்ரிட்ஜு. இனி அதை வாஷ் பண்ணி நல்லா ஃபிட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம ஃப்ரிட்ஜு நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஏன்னா சன்லைட் பக்கத்தில் இருக்கிறதுனால அந்த சன்லைட்டு நல்லா ஸ்மெல்லாம் போயிடுச்சு. சூப்பராக ஃப்ரெஷ் ஆகிட்டு புது ஃப்ரிட்ஜ் மாதிரி. இங்கே பாருங்கள், இது எல்லாமே வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சு எடுத்துக்கணும். இப்போ எல்லாத்தையும் ஃபிட் பண்ணலாம். அதுலேருந்து எடுத்த பொருள் தான் இப்படி வச்சுருக்கேன். ஸோ இப்போ எல்லாமே நீட் பண்ணிடலாம். எல்லாமே ஃபிட் பண்ணிவிட்டேன். இந்த இடம் மட்டும் கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக வச்சுருக்கேன். ஏன்னா இப்போ பாக்ஸ்லாம் வைக்கிறதுக்கு. மற்ற இடம்லாம் வந்து எப்பவுமே இருக்கிற மாதிரி நார்மலாக வச்சுருக்கேன். நீட் லுக் ஆகிட்டா இப்போ எல்லா திங்ஸையும் அடிக்கலாம்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், எல்லாமே அடுக்கிட்டேன். சில்வர் ஐட்டம்ஸ் ஒரு பக்கம், பிளாஸ்டிக் பாக்ஸ் ஒரு பக்கம், இதெல்லாம் புதுசாக வாங்கின அந்த 4 பாக்ஸு கீழே வச்சுருக்கேன். ஸோ அதில் டொமேட்டோலாம் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். டொமேட்டோ வைக்கக்கூடிய இடத்துல வந்து நான் அந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே ஸ்பைசஸ்லாம் இங்கே வச்சுருக்கேன். இந்த எறும்புங்களுக்கு பயந்துட்டு தான் வைப்பேன். மற்றபடி சாப்பிட்ற பொருள் எதுவுமே என் ஃப்ரிட்ஜில் இருக்காது. ஃப்ரூட்ஸோ வெஜிடபிள்ஸோ, ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக தான் வாங்கி செய்வேன். ஃப்ரீசர்லேயும் எதுவுமே நான்வெஜ்ஜும் வைக்க மாட்டேன். வச்சாலும் ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் வச்சு உடனே எடுத்து செஞ்சுருவேன் ஊற வைக்கிறனால. ஸோ இவ்வளோ தான் என் ஃப்ரிட்ஜ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க. எப்படி இருந்ததுன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இவ்வளோ தான் என்னுடைய ஃப்ரிட்ஜோட ஆர்கனைஸ். ஸோ இது பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ரிஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.